ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஏன் எந்த ரெசிபீஸ்லையும் பூண்டு வெங்காயம் எதுவுமே சேர்க்குறது இல்லைன்னு. எங்கள் வீட்டில் வந்து பூண்டு வெங்காயம் அப்புறம் மஷ்ரூம் இதெல்லாம் சேர்க்க மாட்டோம். சரி வாங்க இப்போ இந்த பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் அப்புறம் ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் இது காஞ்சதுக்கு அப்புறமா 2 துண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 4-5 முந்திரி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது இதில் 4 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்கேன். அப்புறம் பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சோண்டு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா. இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளியிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு குழஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் கேரட் பொடியாக நறுக்கினது, அப்புறம் 1 கப் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். இதுதான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, இதில் நீங்கள் அடிஷ்னலாக இன்னும் காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்த 1 கப் அரிசி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி வந்து சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சீரக சம்பா இல்லைனா பாஸ்மதியில் கூட பண்ணிக்கலாம். இப்போது 1 கப் அரிசிக்கு ஒரு 3 கப் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கு 3 கப் அரிசி சரியான அளவாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பாஸ்மதி சீரக சம்பா சேர்த்தா 2 கிளாஸ் தண்ணி சரியான அளவாக இருக்கும். இப்போ குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் நல்ல டேஸ்டியான சுட சுட சிம்பிளான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.